வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? 4 முனை போட்டியில் திமுக ஜெயிக்குமா அல்லது தொங்கு சட்டசபை வரலாம் என அரசியல் வட்டாரங்கள் கூறும் கருத்து என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனல் பறக்கும் வேகத்தில் அனைத்து கட்சிகளும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டியில் வரக்கூடிய சூழல் உருவாகிறதா. ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழ் சீமான் என தமிழகத்திலே இம்முறை 4 முனை போட்டியில் வரக்கூடிய சூழல் தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒட்டி அரசியல் விவாதமும் தற்போது ஒரு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதா. பெரும்பாலான அரசியல் விமர்சனங்கள் மற்றும் ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவை கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி பிடிக்கும் அல்லது எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதோ அந்த கட்சி தான் தொங்கு சட்டசபை அமையும் என்ற 2 புள்ளி விவரங்களை கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில்தான், அதாவது இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் இருக்கும் நம்பகத்தன்மை குறித்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் சந்தேகம் எல்லாம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக களத்தில் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்துள்ள அதிமுகவா அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமோ வெற்றி பெறும் எனும் ஒரு விமர்சன கூட வெளிப்படையாக சொல்வதில்லையா. அதாவது என்ன சொல்வதென்றால், இந்த அரசியல் விமர்சனம் என்பது ஒரு லாபகரமாக வியாரமாக பார்க்கப்படுகிறதா என்ற அச்சமும் மக்களிடம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தால் இந்த கருத்து கணிப்பின் மூலம் கண்டிப்பாக தமிழகத்திலே எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற வியூகமெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது எந்த கட்சி ஒரு பெரும்பான்மை இடங்களை பிடிக்கிறதோ அந்த கட்சி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அதனைத் தொடர்ந்துதான் அது மட்டுமன்றி தொங்கு சட்டசபை கூட கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய சூழல் இந்த வட்டாரத்தில் உருவாகலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் மக்கள் நினைப்பதும் என்பதும் எப்போதும் அமைதியான ஒரு புரட்சியாக இருக்கும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த விமர்சனங்களை கண்களுக்கு தெரியாத ஒரு வாக்காளர் மனதிற்கு நடந்து கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான், அதாவது சொல்லப்போனால் கடந்த கால ஆட்சியின் மீதான அதிருப்தியும் விலைவாசி உயர்வு மற்றும் மாற்றத்திற்கான தாகம் ஆகியவை மக்களை ஒரு புதிய முடிவை எடுக்க தூண்டுகிறதா. காசு வாங்கிவிட்டு பேசும் நபர்கள் ஒரு தரப்பை உயர்த்தி பிடிக்கலாம், ஆனால் வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் அழுத்தம் பித்தமான யாரிடம் விலை போகாது, அவர்கள் மனநிலை எவ்வாறாக இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரும் புரட்சியாக மாறக்கூடிய சூழல்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது தமிழகத்தில் கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 4 முனை போட்டி தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தோம். நன்றி, வணக்கம்.